வணக்கங்கண்ணு. இது சிங்கப்பூர் மண்ணு. என்னதான் ஆசையா பார்த்து பார்த்து அறுத்தமா குழம்பு வச்சாலும், அது அபத்தமா தான் போய் முடியும். இந்த அவசரமா வைக்கிற குழம்பு தான் என்னைக்குமே அட்டகாசமா இருக்கு. அப்படி ஆட்டி அரைச்சு வைக்காம நாங்க அடிக்கடி இங்க சிங்கப்பூர்ல வைக்கிற குழம்பு தான் இந்த மீன் குழம்பு கண்ணு. 4 பேர்த்துக்கு சமைக்கிறோம். அதனால 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறோம். நல்லெண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த போட்டு, சித்த நேரம் பொறுத்து வெந்தயம் நிறம் மாறுனதும், நீட்ட வாக்குல வெட்டுன 6 பச்சை மிளகாய் கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலைய போட்டு, வேணுங்கிற அளவுக்கு வெங்காயத்த போடாம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த நல்லா நறுக்கி, கூடவே 10 பல்லு பூண்ட பக்குவமா உரிச்சு போட்டு, பொன்னிறமா வணங்குற வரைக்கும் சித்த நேரம் பொறுங்க கண்ணு. தங்கத்துக்கு நிகரா விக்கிற தக்காளியில 2 வெட்டி போட்டு, தென் மாவட்டமா இருந்தா வதக்கி விடுங்க. வட மாவட்டமா இருந்தா வணக்கி விடுங்க. வாழ்க தமிழ், வாழ்க வட்டார வழக்கு. மசாலாக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மணக்கும் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மறந்தாப்புல அடுப்படியில் எங்காவது வச்சிருப்பீங்க, மறக்காம எடுத்து போடுங்க. அப்பதான் குழம்பு நல்லா இருக்கு. மறந்தாப்புல அங்கேயும் இங்கேயும் வைக்கிறது வாழ்க்கையில் சகஜம் தானே. சரி அதை விடுங்க. வேணும்னா வெண்டைக்காய், வேண்டாட்டி மாங்காய். மாங்காய் போட்டால் புளி தண்ணி கம்மியாக ஊற்றணும், வெண்டைக்காய் போட்டால் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றணும். ஏன்னா மாங்காய் அதிகமாக புளிக்கும் கண்ணு. 5 வெண்டைக்காயை 10 துண்டாக வெட்டி மசாலாவில் போட்டு, இந்த காசு பணம் வந்தால் சிமெண்ட் கலவை ஓட்டுற மாதிரி நம்ம கூட வந்து ஒட்டிக்கு வாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்லா ஒட்டுற அளவுக்கு உள்ளே போட்டு கலக்கி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி, கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்போ அதை சாப்பிட்டுவீங்க. உங்களை நினச்சி பார்ப்பாங்க எண்ணி. தேவையான அளவு சால்ட்டு, அதில் எங்களுக்கு இருக்குது டவுட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ரிசல்ட்டு. அது என்ன குக்கிங் வீடியோ பண்ணுறவங்க பூரா தேவையான அளவு சால்ட்டுன்னே சொல்கிறீங்கன்னு கேட்டால், இப்போது நான் ஒரு 4 பேர்த்துக்கு சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 கிராம் உப்புன்னு சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சமைக்கும்போது கொஞ்சம் எச்சு கம்மி வரும். அதனால தான் தேவையான அளவு உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவாக போட்டுக்கோன்னு சொல்கிறாங்கன்னு. வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்படித்தான். கடல்ல நீந்துற மீனை பிடிச்சி கரையில் கொண்டு வந்து கொட்டி, கடைக்கு அனுப்பி கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி, குழம்புக்கு தேவையானதை போட்டு தாளித்து, மசாலாவை போட்டு ஒன்று சேர நல்லா பெரட்டி, புளியை கரைச்சி ஊற்றி சித்த நேரம் பொறுத்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு ஆயிரு கெட்டி. கொதிக்கிற வரைக்கும் சித்த நேரம் சீரியல் பார்க்கலாமேன்னு யோசிக்காம கொஞ்ச நேரம் ஓரமாக நிலுங்க கையை கட்டி. ஓரஞ்சாரம் பார்க்காம ஒவ்வொரு மீன் துண்டா ஒதுக்கி அதை குழம்புல இறக்கி, குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி கரண்டியை விட்டு ஒட்டுக்கா வர மாதிரி ஒன்று சேர கலக்கி 10 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு கரண்டி போட்டு தொலாவாமல் காத்திருந்து இறக்குனா அதுதான் இந்த மீன் குழம்புக்கே பியூட்டி. மீன் குழம்பு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க, மறக்காம ஒரு வாட்டி. அப்புறம் கண்ணு, என்னைக்குமே குழம்பு கொதிச்சு மீனை போட்டதுக்கு அப்புறம் தட்டம் போட்டு மூடக்கூடாது. தட்டம் போட்டு மூடுனீங்கன்னா எச்சா வந்து மீன் பூரா உடஞ்சி போயிரு எடுக்கும்போது. அதனால தட்டம் போட்டு மூடாம அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதுலயே வேக விடுங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறோம். இதெல்லாம் அங்கே கத்துட்டதா, இல்லாட்டி யார் சொல்லித்தரா நம்மளுக்கு? கண்ணு, இந்த மீன் குழம்புல மாங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்ற சுவை இருக்குது. அது வந்து என்னைக்குமே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.